Peacemakers of Christo. நீ உன் வாழ்க்கையில் விடப்பட்ட மனிதனாக வாழ்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 36வது வசனத்துல, பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா, சிறியதை பெரியதாக மாற்றுகிறவரே, பெரியதை சிறியதாக மாற்றுகிறே. அந்நாளிலே ஆண்டவரே, படகுல சென்ற பொழுது பெரிய அலை அந்த படகை எதிர்நோக்கி வந்தது ஐயா. அந்த படகை அமுக்க பார்த்தது சுவாமி, அவர்களை அழிக்க பார்த்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய அந்த படகானது மூழ்க தருணத்துல நீர் ஓடி வந்து அவர்களிடம் ஆண்டவரே ஒரு விடுதலையாக நின்றீர் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பதிலாக நின்றீர் சுவாமி. அதே போல ஆண்டவரே, 4000 பேரு பசியோட இருந்த பொழுது ஒருவர் இருவர் அல்ல ஆண்டவரே, அப்பா, 4000 பேரு பெண்கள் குழந்தைகளை தவித்து அவ்வளவு பேரு பசியில இருந்த பொழுது நீர் 7 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் எடுத்து ஆண்டவரை நோக்கி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டீர் ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த அப்பங்களை பிட்டீர் ஆண்டவரே, அதை உடைத்தீர் சுவாமி. இந்நாளில ஆண்டவரே, இந்த உலகம் என்னை உடைத்து வைத்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் என்னை அழித்து வைத்திருக்கிறது சுவாமி. ஆமாண்டவரே, இன்று நான் உடைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவரே. என் உள்ளம் உடைந்து போய் கிடக்கிறது, என் வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறது, என் கணவன் உடைந்து போய் கிடக்கிறான், என் மனைவி உடைந்து போய் கிடக்கிறாள் ஆண்டவரே, என் மகள் உடைந்து போய் கிடக்கிறாள், என் மகன் உடைந்து போய் கிடக்கிறான் ஆண்டவரே, என்னுடைய தாய் உடைந்து போய் கிடக்கிறாள், என் தந்தை உடைந்து போய் கிடக்கிறான் சுவாமி, என் உறவுகள் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையே உடைஞ்சு போச்சு சுவாமி, என் தொழில் உடைஞ்சு போய் கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, எனக்கு வருமானம் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே, என் கை காலெல்லாம் உடைஞ்சு போய், என் நம்பிக்கை உடைஞ்சு போய், என்னுடைய விசுவாசம் உடைஞ்சு போய், என்னுடைய பார்வை உடைந்து போய், என்னுடைய நோய்கள் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் என்னை வெறுக்குது ஆண்டவரே. அப்பா, என்னை பற்றி தவறாக பேசுது ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்துது ஆண்டவரே. அப்பா, என்னை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆண்டவரே, என்னை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது ஐயா. ஏசப்பா, இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, இந்த உலகத்தை நினைத்தாலே என் உள்ளம் கலங்குகிறது சுவாமி, என் வயிறெல்லாம் படபடங்குது ஆண்டவரே. அப்பா, நான் இந்த உலகத்தை கண்டு பயந்து போய் இருக்கிறேனே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வாழ்வு இப்படி இருக்குமா தெரியல ஆண்டவரே. நான் நல்லவன் என்று நினைத்தவன் ஆண்டவரே, நான் உயிர் என்று நினைத்தவன் அப்பா, அவன் என்னுடைய வாழ்க்கையை உடைத்து வைத்திருக்கிறான் ஐயா. நான் இன்று யார் யாராலேயோ பிடப்பட்டு இருக்கிறேன் சுவாமி. என் பெற்றோர்கள் என்னை பிட்டார்கள், என் கணவன் என்னை பிட்டான் ஆண்டவரே. ஏசப்பா, என் மனைவி என்னை பிட்டு விட்டாள் ஆண்டவரே. ஏசப்பா, என் வாழ்க்கையை ஒரு விசை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அனாதே போல நிக்கிறேன் ஐயா, கைவிடப்பட்டவனாக நிக்கிறேன் ஐயா. அப்பா, இனிமே என் வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியாம நிக்கிறேன் ஆண்டவரே. நான் முன்னேறுவேனா முன்னேற மாட்டேனா? என் வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? என் சந்தோஷத்தை ஆண்டவரே நான் பெறுவேனா என்று தெரியலையா ஆண்டவரே. ஏசப்பா, என் சுகத்தை பெறுவேனா தெரியலையா ஆண்டவரே. எல்லாத்தையும் இழந்து போய் உடைக்கப்பட்டு இருக்கிறேன் ஐயா. என்னை உட்ட வைப்பவர் யார் சுவாமி? ஏசப்பா, தேவனாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, அதை மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் வயிறு நிறைய ஆசீர்வதித்திர ஆண்டவரே. அப்பா, நான் நம்பினவன் ஆண்டவரே, நான் நம்பினவள் என்னை உடைத்தாலும் ஏசப்பா
நான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாக மாறணும் ஆண்டவரே. மற்றவருடைய வாழ்க்கையையும் வயிற்றையும் நிரப்புகிறவர்களாக மாறணும் சுவாமி. ஆண்டவரே, அந்த அப்பம் தான் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட அப்பம் எத்தனையோ பேருடைய பசியை ஆற்றியது, எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்தது, எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது ஆண்டவரே. நான் இன்று உடைக்கப்பட்டிருக்கிறேன். என் அழுகை என்னோட போகட்டும் ஆண்டவரே, என் துக்கம் என்னோட போகட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வேதனை, என்னுடைய அனாதை தன்மை என்னோடு போட்டு ஆண்டவரே. அப்பா, இந்த நற்செய்தி எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஆகாரமாக மாறட்டும் சுவாமி. ஏசப்பா, நடந்ததை நினைத்து நான் கவலைப்படாமல் இயேசுவே உன்னையே பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என் மீது பரிவை கொடுங்க ஆண்டவரே. என் மீது கருணையை கொட்டுங்க சுவாமி. ஏசப்பா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. உடைஞ்சு போயிருக்கிறாங்க ஐயா, வாழ்க்கையில உடைஞ்சு போயிருக்கிறாங்க ஐயா. இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நினைக்கிறார்கள் ஐயா. இனிமேல் காசு வராதா நினைக்கிறார்கள் ஐயா. ஐயோ, வேலை கிடைக்காதா என்று நினைக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, திருமணம் ஆகாதா என்று நினைக்கிறார்கள் ஐயா. என் கணவன் என்னை தேடி வருவானா வரமாட்டானா தெரியலையே ஆண்டவரே என்று ஆண்டவரே நினைக்கிறார்கள் ஆண்டவரே. என் மனைவி என்னோடு இருப்பாளா இருக்க மாட்டாளா தெரியலையே என்று நினைக்கிறார்கள் சாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. பிள்ளைகள் மாறுவார்களா மாற மாட்டார்களா தெரியலையா ஆண்டவரே. இயேசுவே, என்னால முடியலப்பா. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஆண்டவரே என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்குது ஐயா. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே சரியில்லப்பா, உடம்பு சரியில்லை ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு முதுகு வலியாலும் கழுத்து வலியாலும் ஆண்டவரே கால் வலியாலும் கை வலியாலும் அவதிப்படுகிறேன் ஆண்டவரே. ஒழுங்கா சாப்பிட முடியல ஆண்டவரே. எங்க போனாலும் ஆண்டவரே என்னால இருக்கவே முடிவதில்லையே சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் மீது மனமிறங்கும் ஐயா. இந்த உடைக்கப்பட்ட அப்பங்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கை இந்த 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சு போக கூடாது ஐயா. ஏசப்பா, இவர்கள் வாழ்க்கை செழிக்கணும் ஆண்டவரே. அவர்கள் எதை இழந்தார்களோ, யாரால் பிடப்பட்டார்களோ தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஒட்ட வைக்கணும் ஆண்டவரே. நீர் ஒட்ட வைக்கணும் ஐயா. ஏசப்பா, பிடப்பட்ட கணவன் மனைவி ஒன்றாக ஆகணும் ஆண்டவரே. பிடப்பட்ட பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்றாக மாறணும் ஆண்டவரே. பிடப்பட்ட அண்ணன் தம்பிகள் ஒன்றாக மாறணும் ஆண்டவரே. பிடப்பட்ட அக்கா தங்கைகள் ஒன்றாக மாறணும் ஐயா. பிடப்பட்ட மாமனார் மாமியார் ஆண்டவரே, மருமகள் மருமகன் ஒன்றாக மாறணும் சுவாமி. ஏசப்பா, இவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான், இவர்கள் பகிர்ந்து கொண்டால்தான் இவர்கள் வாழ்க்கை திருப்தி அடையும் ஆண்டவரே. இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் பட்டினியாக கிடப்பாங்களே, வாழ்க்கை முழுவதும் சோகத்தில் இருப்பாங்களே, வாழ்க்கை முழுவதும் அவமானத்தில் இருப்பாங்களே. அதை உணரக்கூடிய கிருபையை கொடுங்க ஐயா. தெய்வமே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தன்னலமும் சுயநலமும் பொறாமை எண்ணங்களும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை அணுகாம, யாருடைய சூழ்ச்சிகளும் இந்த பிள்ளைகளை தாக்காம நீர்தாமே உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தாலே அபிஷேகித்து வழிநடத்துவர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய்
கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.